கதவு திறக்கலாமா? அதான, உனக்கு என்ன? வாட் மேன்? உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒண்ணாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க. அதுக்காக நீங்களும் அவங்களும் ஒண்ணாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம 3 பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளியே. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன். அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறி கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடகடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடகடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே. எட்டி போங்க, நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனை, இப்போ ஒத்த காத்தான் கடிச்சிருக்க. நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. என்ன சிங்காரா, சலங்கைய ஆட்டிக்கிட்டே வர? சத்தம் வருது இல்ல? சலங்கை ஆட்டினா சத்தம் வராம ரத்தமா வர? அது எங்களுக்கு தெரியும். இத மத்தவங்க ஆட்டினா சத்தம் வராது. யாருகிட்ட காது குத்துற? சலங்கைய யார் ஆட்டினாலும் சத்தம் வரத்தான் செய்யும். நீ ஆட்டிப்பாரு, சத்தம் வராதுங்கிற. அப்படி சத்தம் வந்தா நான் உனக்கு 100 ரூபா கொடுத்துறேன். அப்படி சத்தம் வரலன்னா நீ எனக்கு 100 ரூபா கொடுத்துடணும். சரி சார், நீங்க ராசியான ஆளு. நான் இவங்கிட்ட சலங்கைய வாங்கி சத்தம் வரவழைச்சிடுறேன். நீங்க பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார். ஓகே. பேச்சு வர மாட்டியே? நிஜமா? நிஜமா? சத்தியமா? சாட்சியா நான் இருக்கல, பணத்தை குடியா. இந்தாங்க சார், பந்தய பணம். சலங்கை பொல்லாத சலங்கை. நீ ஏதோ மோசடி பண்ணிருக்க, இதுக்கு உடந்தையா நான் இருக்க விரும்பல. இந்தாப்பா 100 ரூபாய் கொடுத்துட்டேன், சந்தோஷமா இருங்க. என்னடா இது, சத்தமே வர மாட்டேங்குது. எங்க நீ சத்தத்தை உண்டாக்கு. சத்தம் வருது, நல்லா வருது. எப்படி? 100 ரூபா போச்சாடா இழிச்சவாயா? ஏமாத்திட்டியே. பழசு ஞாபகம் இருக்கா? 50 100 சரியா போச்சு. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட பழக்கம். என்னப்பா, அன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தான்னு சொன்னல, அவன் இங்க வந்திருக்கான். இங்க வந்திருக்கானா? உனக்கு எப்படி தெரியும்? அவன் குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். குரலை வச்சு கண்டுபிடிச்சியா? அவன் குரலை மறுபடியும் கேட்டா உன்னால அவன் அடையாளம் காட்ட முடியுமா? ஓ, காட்டுறேன் மாமி. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு முக்கியமான அறிவிப்பு. இங்க ரிசப்ஷன்ல வந்திருக்கிறவங்கள ஒரு கொலகாரன் இருக்கான். அந்த கொலகாரனுடைய குரலை ஒரு கண் தெரியாத சிறுவன் கேட்டிருக்கான். அந்த கொலகாரனை நாங்க கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரா வந்து அந்த சிறுவன் கிட்ட
உங்க பேரை சொல்லிட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். விமல், யாரு மஞ்சுவா? ஆமா. நீ கல்யாணத்துக்கு வந்திருக்கியா? ஆமா. விமல், நீ தான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போறியா? ஆமா. அந்த கொலைகாரனை கண்டுபிடி. அவன் நாசமா போவன். வாங்க பேசுங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இதெல்லாம் அரசியல் மேடல் நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா பேர் சொல்லிட்டு போயா. பேர் கதிர்வேலுங்க, தேனாம்பேட்டையில குடியிருக்கிறேங்க. ஏப்பா இவரா? இல்ல. நீங்க போகலாம். அடுத்தது. எங்கயோ போய்கிட்டு இருந்த என்ன வாங்க கல்யாணத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்து இப்படி வம்பல மாட்ட வச்சிருக்கியா? இது எனக்கு தேவையா? நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டியவனா? என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு வந்து நின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா கணக்கிற? இன்னைக்கு நீ என் குரல் அந்த கொலகாரன் குரல் மாதிரி மாறிட போகுது. ஏன்பா இவரா? இல்ல. நீங்க போகலாம். வர்றேன். உன் பேரை சொல்லிட்டு போயா. விஜய் வெங்கட ஓரகந்தி கரகதமா நாயுடுகாரு. தம்பி இவரா? கொஞ்சம் இருக்கு. தம்பி மறுபடியும் உங்க பேரு சொல்லுங்க. மறுபடியும் எங்கன்னா என் பேரை சொல்ற. நான் வாழ்க்கையில ராத்திரியில மூட்டை பிச்சு கிடைச்சா கூட கொல்ல மாட்டேன். ஒழுங்கா பேரை சொல்லிட்டு போயா. விஜய் வெங்கட ஓரகந்தி கரகதமா நாயுடுகாரு. போயா. நெக்ஸ்ட். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. யாரும் வெளியே போக கூடாது. கான்ஸ்டபிள். அப்பா, 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 என்னம்மா மஞ்சு? ஏன்பா லைட் அணைஞ்சு ஓடி வந்துட்டீங்க? அது வந்து ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். அப்ப நான் உங்க பேச்சு டூ. கண்ணு இல்ல, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். அது சரி, நாளைக்கு நான் விமல் வீட்டுக்கு போட்டுமா? அங்கேயும் நீ போக கூடாதுமா. அங்க ஏன் போக கூடாது? அவன் அவங்க அப்பாவையே துப்பாக்கியால சுட்டு கொண்டவன். அவன் கொலைகாரன். அவன் கொலைக்காரன் இல்ல, துப்பாக்கி கொடுத்தானே அவன் தான் கொலைக்காரன். அவன் நாசமா போனோம். கருப்பட்டி பய ஒரு மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நான் பாத்துக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாத்துக்கு தின்னுக்கிட்டே இருக்கான். இத கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? என்னங்க காஃபி? அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணும். அவங்க சொந்தக்காரங்களை அவங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே? என்னது? ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு அவன் இங்க வந்து தங்கி இருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா. என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவளே வரா. தனியா இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஏதாச்சும் குளிக்கணும்னு சொன்னே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா, கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? ஏன் என்ன விட போறீங்களா? ஓ, ஈரலை எடுக்கிறதுக்கு. ஏன் ஈரல் எடுக்க போறீங்களா? ஆமா, வெளிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, அதனால இதுலயே ஈரல் எடுத்துட போறேன். இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விலாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்லயே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்லை, நீ ஏன்டா சுத்துற? அண்டடே, என்கிட்ட வந்து என் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லியிருக்க, என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன்னு சொல்லியிருக்க, போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்ன உள்ளாக்கே தெரியும். முழிக்கிற மொழிய பாரு. யார நீ? நாங்க சொல்றோம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? அடடே, வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டினான். எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். இவனை கேட்டான பல நாளா நாங்க அலைஞ்சுட்டு இருக்கிறோம். ஏயா, நீ ஒரு போலீஸ்காரனா? இத்தனை நாளா திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சு உபசரணை பண்ணிட்டு இருந்தியா? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி ஒண்ணு என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ, இவனை கூட்டிட்டு போங்கயா, வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. முழிக்கிற மொழிய பாரு, திருட்டு மொழி. போயா போயா. என்னடி வாந்தி எடுக்கிற? ஒண்ணு இல்லையா, இத்தனை நாளா திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்ததை நினைச்சேன், தலையை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மா தானே இருக்கிறோமேனு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன். வாடி.
ஒரு எருமை கண்ணுக்குட்டி பன்னி சைஸ்ல இருப்பான். சரி வர சொல்லுங்க, பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல உங்க ஐஜி உன்னை பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு, கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படியெல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா. உங்க பாட்டிய ஓட ஓட. சார் எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ். சார் ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடு தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பண்ணி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. Yes, sir. நீ என்ன பண்ற? இங்கிருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன், அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்னை பிரெயின் சொல்லிருக்காரு, நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே? ஓகே சார். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். எஸ், பிரைவேட் டிடெக்டிவ். யா, glad to meet you. How are you? ஃபைன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையை நான் ரொம்ப பாராட்டுறேன். Thank you sir. Your good name? என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தானே கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கே போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளி எனக்கு கண்டுபிடிக்காம இருக்கேன். மஃப்டில இருக்கேன். Correct. I am Inspector Chowdhury from Delhi. From Delhi. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? அது இல்ல, இது டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ்ல எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். My family is all India family. Oh, you are all India family. Yeah. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தாங்களா? Who is this Araniga? இவன் திருவிழாவுல பஞ்சு மிட்டாய் விக்கிற பையன். நீங்க யார கேக்குறீங்க? இவரு. My secretary. கொஞ்சம் வரீங்களா? 1 minute. I am sorry. Excuse me. Yes, yes, please. இருக்கடா கூப்பிட்ட. இவன் தான் ஜெயில தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் பிடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத் இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்குடா. டெல்லி, கல்கத்தாவுல பங்களா இருக்கு, ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சிடென்ட்ல என்ன மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு, அதை நீ கெடுக்க பாக்குற. சார் ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சிடென்ட் தப்பு தான், ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, பிடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார், அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் என்ற கைதியா சார்? வெரி ஃபைன். பண்ணிதான் சார் அவன். சார் உங்களுக்கு வேணா ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார்,
உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார். உங்கள மாதிரி 7 பேர் இருக்கலாம். ஆனா இவர மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார். ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதின்னு சொல்றானே சார். சாரி சார். அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். பரவாயில்ல. ஏண்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஹாய் லவ்லி ஃபிகர். சார் ஃபிகர் இல்ல சார், லவர் லவர் லவர். உங்க லவ்வரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார் அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. சார். இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? நாங்க தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம் ஆ? சார். ஐயோ நீங்க 2 பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார் ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார் கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார். நல்லா அமைக்க கூட்டிட்டு போங்க சார். சார் கொண்டு ரொம்ப போங்க thanks சார். வரேன் போங்க சார். போங்க மறக்க சார். மாட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? வரேன் சார். செலவு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்கதான் அவன் இருக்கிறானா பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார் இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி கல்கத்தா பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி நடந்து நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. டேய் கையடுறா. பின்னால வாடா. வாடா பின்னால. உனக்கு டெல்லி ஹைதராபாத் கல்கட்டாவுல பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா, உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன்டா. டேய் எங்க போனாலும் விட மாட்டேன். உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன்.